அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 88 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாவு வந்து அந்த காட் லாக்கிங் ரிங்குள்ளே மாட்டிட்டு இருந்திருப்பா இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். அவள் வந்து பயங்கரமாக துடிக்கிறாங்க, அவளால் வெளியில் வரவே முடியல. எல்லாருமே பார்க்குறாங்க, ஐயோ சிச்சுவேஷன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுதுன்னு சொல்லிட்டு மாஸ்டர் என்ன சொல்கிறார், நாங்கள் வந்து சரண்டர் ஆகிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இருந்தாலுமே ஒரு சில செகண்ட்ஸ் கழிச்சு தான் இவன் என்ன பண்ணுறான், அவனோட பவர் அப்படிங்கிறத வந்து எடுக்கிறாங்க. இப்போ தங்சன் வேகமாக போகிறான், போயிட்டு ஷாவை வந்து கீழே விழறதுக்கு முன்னாடி பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு அவனுக்கு சரியான கோவங்க, விட்டுருந்தா போயிட்டு அவனை அடிச்சு நொறுக்கியிருப்பான் போல தெரியுது. இருந்தாலும் சரி அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கான். ஃப்ராண்டர் பார்க்குறாரு, மூபாய் நீ தான் அடுத்தது போ அப்படிங்கிறாரு. மூபாயுமே பயங்கர கோவத்தில் வந்துகிட்டு இருக்கான். தங்சான் வந்து மூபாய் கிட்ட சொல்கிறான், அவனை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இப்போ மூபாய் வந்த உடனே அவருக்கு சந்தோஷம், ஏன்னா மூபாய் கிட்ட சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஸோ சண்டை ஆரம்பித்த உடனே ஆப்போனன்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவனோட லைட்னிங் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். இருந்தாலுமே இவன் வந்து டாட்ச் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான்ப்பா. மறுபடியுமே அந்த காட் லாக்கிங் ரிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஆனால் மூபாய் என்ன பண்ணுறான், அவனுடைய ஃபர்ஸ்ட் சோல் ஸ்கில் இருக்கு, பியூர் ஒயிட் ஷீல்டு, அந்த ஷீல்டை யூஸ் பண்ணி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அதான் அவன் கேட்குறான், ஏண்டா என்னோட ஃபோர்த் சோல் ஸ்கில்லை நீ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கில்லை வச்சு தடுக்கலான்னு பார்க்குறியே, என்னை வந்து அந்த அளவுக்கு கீழ்த்தனமாக நினச்சிட்டியா அப்படிங்கிறான். இப்போ மூபாய் அடிக்கலான்னு போகும்போது அவனோட கை கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட மாதிரி ஆயிடுதுங்க, அவனால் நகர முடியல. ஆனால் இதுக்கு முன்னாடி தங்சான் இவனுக்கு ஒரு ஹர்ப் ஒன்று கொடுத்துருப்பான்ல, அந்த ஹர்ப் இந்த இடத்துல தான் வேலை செய்யுது. அந்த பிடிச்சிருந்த எல்லாத்தையுமே அறுத்துக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா, ஓங்கி ஒரே அடி தாங்க, அடிச்சு அடியில் எலும்புலாம் உடஞ்சி போச்சு, ரிங்குக்கு வெளியில் போய் விழுந்துட்டான் அவன். இதை பார்த்த உடனே அவங்க மாஸ்டருக்கு பயங்கர கோவம், என்னை விட என்ன, நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. அதாவது மூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட அடிச்சானா, அதனால் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அவன் தடுத்துறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இத்தனைக்கும் அவன் என்ன பண்ணான்னா, அடித்து ரிங்குக்கு வெளியில் தான் தள்ளனான். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு கோவம் அடங்கலைங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு அவனோட எலும்பே வந்து உடஞ்சி போச்சு, இந்த ரவுண்ட் தோற்று போனதை விடு, அவனால் வந்து அடுத்த ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, ஃபைனல்ஸ் போனால் சண்டை போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ இவன் பார்க்குறான், ரைட்டு இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நானே போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரான்ப்பா. இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமோட கேப்டன். அதே மாதிரி மூபாய் தான் வந்து நம்ம டீமோட கேப்டன். ஸோ 2 டீம் கேப்டன், 2 பேருமே ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ஸ். இப்போ 2 பேருமே சண்டை அப்படிங்கிறத போட போகிறாங்க. அவன் வந்து உள்ளுக்குள்ளே நடந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெதரே வந்து பயங்கரமாக மாறுதுங்க. அவனுடைய மார்ஷல் சோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூ லைட்னிங் டிராகன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அவனுடைய மார்ஷல் சோல். இப்போ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் அப் அப்படிங்கிறத பண்ணி சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. விட்டா அடிச்சு கிழிச்சு பாய்ங்க போல தெரியுது. ஸோ 2 பேருமே சண்டை போடுறாங்க, கொலை வெறி கொண்டு அடிச்சுக்கிறாங்கப்பா. உண்மையை சொல்லணும்னா கொலை வெறியோட சண்டை போடுறது இந்த ரவுண்டில் தான், போன ரவுண்டில் கிடையவே கிடையாது. இவனுங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மார்ஷல் சோல். ஒருத்தன் என்ன சொல்கிறான், பாடுறா இன்னைக்கு நான் காட்டுறேன்டா உனக்கு யார் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பீஸ்ட் மார்ஷல் சோல் காட்டுறேன்டா அப்படிங்கிறான். அதே மாதிரி இன்னொருத்தன் சொல்கிறான், பார்த்துலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கொலை வெறி கொண்டு அடிச்சுக்கிறாங்கப்பா 2 பேரும். இவனுக்கு 2 பேர் இப்படி பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிக்குது. மழை வந்தால் என்ன நடக்கும், லைட்னிங் பவர் இருக்கவனுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இல்லையா. ஸோ அவன் என்ன பண்ணுறான், மூபாயை அடித்து துவம்சம் பண்ணிடலாம், அவனை இன்னைக்கு தரையில் போட்டு பொழந்துடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூபாய் பார்க்குறான், நீ சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாதான்னு சொல்லிட்டு அப்படியே மூபாய் என்ன பண்ணுறான்னா அவனை பிடிச்சி தரையில் போட்டு அடிச்சு விட்டுறான். இப்போ 2 பேருமே கீழே வந்துட்டானுங்க. 2 பேருக்குமே தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க ஃபேமிலியில் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, 2 பேருக்குமே இருக்குது. ஸோ அங்கே இவங்களுக்கு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சண்டை அப்படிங்கிறத போட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு அங்கீகாரத்தை வாங்க முடியும். ஸோ இந்த இடத்துல நான் தோற்று போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கொலை வெறியில் மறுபடியும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் மாஸ்டருக்கு புரியுது, இந்த 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் ஃபைட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறதுக்கு சேம் கைண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பத்தாததுக்கு இவங்களோட ஆம்பிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது. இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கேட்குறாங்க, சீக்கிரம் அந்த சண்டை முடிவுக்கு வந்துடும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ 2 பேருமே பார்க்குறாங்கப்பா, இப்படியே போய்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, சண்டை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆப்போனன்ட் என்ன பண்ணுறான்னா அவனுடைய அந்த டிராகன் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். மூவா என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டியோர் ஸ்ட்ரைக் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இப்போ 2 பேருக்குள்ளே நடக்கிற சண்டை அந்த இடத்தையே வந்து கிட்டத்தட்ட ஒரு போர்க்களமாக மாற்றுதுங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் ஆப்போனன்ட் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்க, என்னோட தோல்வி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். மூவா என்ன சொல்கிறான், இல்லை நீ வந்து இந்த இடத்துல தோற்று போல, மேட்ச்சில் மேபி நீ தோற்று போயிருக்கலாம், ஆனால் உன்னுடைய மனசில் இருக்க ஸ்ட்ரென்த் இருக்குல்ல அது வந்து அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறான். இப்படியே பேசிக்கிட்டு அந்த ஆப்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான். நம்ம மூபாய் தான் வின் பண்ணதான் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்கப்பா. இப்போது எல்லாருமே கீழே ஓடி வராங்க. ஆக்சுவலாக மூபாய் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக கீழே விழுந்துறான். ஜூஜிங் இருக்கால அவள் தான் ஓடி போய் பிடிக்கிறா. அதான் இவன் சொல்கிறான், இங்கே பாரு இதுக்கு மேலே நான் வந்து எந்த ஒரு பெண்கள்கிட்டையும் பேச மாட்டேன், அவங்க பின்னாடி போக மாட்டேன், நான் நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவளும் பார்க்குறா, நீ வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, அப்போ நீ என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பிடிச்சி நல்லா நறுக்குன்னு கிள்ளி விட்டுறாப்பா.
இப்போ நெக்ஸ்ட் டே என்ன நடக்குது அப்படின்னா, மாஸ்டர் வந்து தங்சான் கிட்ட பேசிட்டு இருக்காருப்பா. அதாவது இவங்க கூட சண்டை போட வேண்டிய அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா பின் வாங்கிட்டாங்களாம். இப்போ மீதி இருக்கிறது யாரு? அந்த ஷென்ஃபங் ஸ்கூல் மட்டும் தான் இருக்கு. இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபங் ஷாவுதீன் அந்த இடத்துல வந்துருவானா. அவனா சொல்றான், தங்சான் இந்த மாதிரி எங்களுடைய ஆப்போனண்ட்டுமே வந்து பின் வாங்கிட்டான். ஸோ நானும் நீ என்ன சண்டை போட போகிறோம். நாளைக்கு நான் தான் வந்து ஃபஸ்ட்டு சண்டை போட வருவேன். ஸோ நீ வந்து கண்டிப்பாக என்கிட்ட சண்டை போடணும். நம்ம 2 பேருமே வந்து யார் சாம்பியன் அப்படிங்கிறத சண்டை போட்டு முடிவு பண்ணிக்கலாம். நான் மட்டும் தோற்று போயிட்டேன் அப்படின்னா எங்கள் ஸ்கூலே வந்து சரண்டர் ஆகிடும் அப்படிங்கிறான். ஆனால் தங்சான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை அந்த ஒரு முடிவை நான் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். என்னடா இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னா, நாங்களாம் ஒரு டீம் சரியா, என் டீமுக்காக சேர்த்து நான் வந்து முடிவு அப்படிங்கிறது எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்பொழுது இவனா சொல்கிறான், டேய் அந்த மாதிரிலாம் பேசாத, இங்கே பாரு நம்ம 2 பேரும் வந்து நேருக்கு நேர் நின்று சண்டை போடுவோம், ஒரு ஃபேரான ஒரு ஃபைட்டாக இருக்கணும். அதாவது மூபாய் சண்டை போட்டான் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சண்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமில் மூபாய் கரெக்டாக அந்த இடத்துக்கு வரான். மூபாய் என்ன சொல்கிறான்னா, ஒத்துக்கோடா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தங்சான் கிட்ட சொல்கிறான். இப்போது மூபாய் என்ன கேட்குறான், நீ அந்த பொண்ணுக்காக தானே சண்டை போட வர அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இந்த பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ தங்சான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் என்ன சொல்கிறான்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து ஒத்துக்கோ, இப்படி தான் அவனுக்கு வேணும் அப்படின்னா நம்ம 1-on-1 ஃபைட் அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து உன்னை நம்புறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. சரி ஓகேப்பா அப்படியே சண்டை போட்டு முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சொல்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அண்ணன் இருக்காங்க. அவன் ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்க, இந்த 2 பேரில் யார் வின் பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் ஏற்கனவே கன்ஃபியூஷனில் இருக்கான். இவன் வேறு இப்போ நெக்ஸ்ட் டே சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்க போதுங்க. எல்லா டீமுமே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சண்டையிலே நாங்கள் வந்து தீர்மானிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே கமிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 டீமுமே உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்கப்பா. சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது இந்த ஃபங் ஷாவுதியான் இருக்கான்ல, அவனுடைய மார்ஷல் சோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு உல்ஃபுங்க, டபுள் ஹெடட் உல்ஃப். அதுதான் வந்து அவனுடைய மார்ஷல் சோல். ஸோ ஃபங் ஷாவுதியான் வந்து தங்சான் கிட்ட சொல்கிறான், எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் இன்னைக்கு உன்னை ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாப்பா. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் சண்டை என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.